ஒரு ஆப்ஷன் பையர் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 கோல்டன் ரூல்ஸ். உங்களுக்கு உண்மையாகவே பங்குச்சந்தையில் ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். இதெல்லாம் கற்றுக்காமலேயே நான் ஆப்ஷன் பையிங்கில் எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது வெறும் ஆசையோடையே போயிருங்க. அதுவே இந்த வெறும் 6 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ரேடு பண்ணாலும் சரிங்க, இனிமேல் நீங்கள் நல்லபடியாக ட்ரேடு பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆப்ஷன் பையிங்கை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ரூல், மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது. ஆனால் ஒரு ஆப்ஷன் பையருக்கு 8:45க்கு ஓப்பன் ஆகணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன்று எனக்கு புரியலையே அப்படின்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ட்ரேடிங்குள்ளே புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 9:15 கேண்டில் இருக்கு இல்லையா, அது க்ரீனாக மேலே கீழே இறங்குறத பார்த்துட்டு உடனடியாக என்ட்ரி கொடுப்பாங்க. திரும்ப லாஸோ ப்ராஃபிட்டோ வருது அப்படின்னா அடுத்த கேண்டிலில் என்ட்ரி கொடுப்பாங்க. 9:30க்குள்ளேயே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 9:30க்குள்ளேயே ஒரு 10 ட்ரேடு பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த இடத்துல அவங்க ஏன் ட்ரேடு பண்ணாங்கன்னா ஒரு ஆசையினால, ஒரு ஆர்வத்தினால. எல்லாருமே ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். அந்த ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் சரியான விஷயத்தை பண்ணணும் இல்லையா. நீங்கள் ஒரு 8:45க்கு 1 டேயில் 1 ஹவரில் 5 மினிட்ல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, எது முக்கியமான ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ் லோ, இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகே ட்ரெண்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போச்சுன்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, சில இண்டிகேட்டர் இதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அரை மணி நேரம் மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடு பண்ணாலும் அந்த ஒரு ட்ரேடு நல்ல ட்ரேடாக இருக்குங்க. ஸோ இனிமேல் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனதும் ட்ரேடு பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் 9:20க்கே ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். 9:20 ஸ்டாடல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் மார்க்கெட் மேலே கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ட்ரேடு பண்ணாதீங்க. அடுத்த செகண்ட் ரூல், நீங்கள் வரைஞ்சிருந்த முக்கியமான ட்ரெண்ட் லைனை, முக்கியமான ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறதுக்கு உள்ளேயே நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளுங்க. இப்போ டைம் பார்க்குறீங்க அப்படின்னா 12:26 ஆகுது. மார்க்கெட்டு இந்த ஒரு டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ல பார்க்கும்போது இங்கிருந்து ஒரு சின்ன டவுனில் கீழே வந்திருக்காங்க. ஓகே, ஆனால் நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்திருக்குது. அதே நேரத்தில் நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் கை ஏன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த முக்கியமான பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஆகணும். நான் இங்கே இருக்கும்போதே வரைஞ்சிட்டேன், அது ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஆனால் இந்த 5 மினிட் கேண்டில் கீழே நல்லா போச்சு. இது ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில், இதுவுமே நல்ல ஒரு பியரிஷ் கேண்டிலாக தான் கீழே போச்சு. இங்கேருந்து மட்டுமே ஒரு 30 பாயிண்ட் இந்த கேண்டிலில் கீழே விழுந்துச்சு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இந்த முக்கியமான பாயிண்ட்டை கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி என்ட்ரி கொடுத்துருவாங்க. அப்படி என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும், ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி பிரேக் அவுட் பண்ணச்சுன்னா மட்டும் என்ட்ரி கொடுங்க. அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இந்த இடத்துல கீழே என்ட்ரி கொடுத்துடாதீங்க. அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகிருக்கும். நேற்று இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸில் நம்ம இங்கே வரைஞ்சிருந்தோம். அது வரைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதே நேரத்தில் சில இண்டிகேட்டர்லாம் சில விஷயங்கள் சொல்லுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நல்லபடியாக கீழே போகலாம், இந்த மாதிரி நினச்சி ட்ரேடு பண்ணோம். அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்லபடியாக கீழே வந்துட்டாங்க. ஆனால் கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கேண்டில் க்ளோஸ் வைக்காமலேயே எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. ஓகே, இது செகண்ட் ரூலுங்க. ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 1 மினிட் முடிவு தான் உங்களுடைய ஒரு மாதத்துடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸையே தீர்மானிக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடில் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. அதிகமான ஓவர் ட்ரேடு பண்ணி மொத்த கேபிட்டலையுமே லாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் அந்த ஒரு நிமிடம் சரியாக முடிவு பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து தேர்டு ரூல், மார்க்கெட்டோட ட்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்டாக பாருங்கள். நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கும் போது அதில் போட்டிருந்துச்சு 200 EMA இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இண்டிகேட்டரில் அந்த ஒரு லைனை மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் டெய்லி பண்ணுவீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது பையிங்கான வாய்ப்பையே அதிகமாக பாருங்கள். செல்லிங் பக்கம் போகாதீங்க.
ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அந்த 200 EMA அப்படிங்கிறது வந்து இண்டிகேட்டர். லாங் டைமில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்குதா அப்படின்னு காட்டக்கூடிய ஒன்று. அதை பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால நீங்கள் கம்மி டைம் ஃப்ரேமில் கூட மார்க்கெட்டை வந்து அதே ட்ரெண்டில் வந்து பாருங்கள். ஸோ ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து சொல்லுதுங்க. இது உண்மையிலேயே நல்லது தான். மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அந்த ட்ரெண்ட்லையே நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா ரிஸ்க்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், வின்னிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்க்குறீங்கன்னா அந்த 5 மினிட்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டு திரும்புதுன்னா அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் இருக்குது. ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் ப்ரீவியஸ் லோ வந்து பக்கமாக வரைஞ்சிக்குவேன், ப்ரீவியஸ் ஹை வந்து கொஞ்சம் தூரமாக வரைஞ்சிக்குவேன். ஏன்னா ட்ரெண்டை வந்து நான் வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்ப்பேங்க. இதுதான் விஷயம். இது வந்து தேர்ட் ரூல். அடுத்து ஃபோர்த் ரூல் வந்து 245க்கு மேலே ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. முக்கியமாக ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேடு பண்ணுறதை தவிர்த்திடலாம். அதே மாதிரி தினமும் 245க்கு மேலே ட்ரேடு பண்ணுறதையும் தவிர்த்திடலாம். ஒரு என்ட்ரி அப்போ தான் கிடைக்குது, ஒரு பிரேக் அவுட் அப்போ தான் நடக்குதுன்னா கூட ட்ரேடு பண்ணுறதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஒரு டைமில் தான் ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கரையுங்க. ஆப்ஷன் பையிங்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான எதிரி யாருங்க? டைம் டிகே தான். நேரம் ஆக ஆக ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் கீழே என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, மார்க்கெட் கீழே தான் போகுது, அன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழேயே போய்கிட்டு இருந்தாலும் ப்ரீமியம் ஏறாமல் போயிடும், கரைஞ்சு போயிடும். நான் ட்ரேடிங்கில் ஆரம்பத்தில் வரும்போது என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஏன்டா அப்படி போகுது, பிரேக் அவுட் நடக்குது, கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறேன், ஆனாலும் லாஸ் கொடுக்குது, என்ன தான் நடக்குது ட்ரேடிங்கே ஒரு பொய், இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தீட்டானா என்ன, டெல்டானா என்ன, காமானா என்ன, டைம் டேக்குன்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 245க்கு மேலே ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க. அடுத்து 5வது ரூல், இந்த டெல்டா தீட்டா காமாலாம் எவ்வளவு இருந்தால் நல்லது ப்ரோ, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடிய புரோக்கர் இருக்கு இல்லையா, அந்த புரோக்கரில் ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுப்பீங்க இல்லையா, ப்ரீமியம் இருக்கும் இல்லையா, அது சைடில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மேலே வந்து போட்டிருப்பாங்க இது தீட்டா, இது டெல்டா, இது காமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரீமியம் வந்து கரைய போகுதா இல்லை ஏற போகுதா அப்படிங்கிறத இதை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும், ட்ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெல்டா எப்போதுமே 0.45 0.65 வரைக்கும் இருந்தால் நல்லது. தீட்டா -3 -8 வரைக்கும் இருந்தால் நல்லது. அதுக்கு கீழே வரும்போது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அது சாதகமாக மாறும். காமா வந்து 0.05 0.15 இருந்தால் நல்லது. நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீமியம் வாங்க போகிறீங்க இல்லையா, பை வந்து பண்ண போகிறீங்க இல்லையா, சிஓ அல்லது பிஓ, அது பை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒன்ஸ் எப்படி இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதிகமாகவோ குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இன்றைக்கி நான் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ கிடையாது போல், நல்லா சைட்வேஸில் போக போகுது போல், ப்ரீமியம் வந்து கரைய போகுது போல், நான் ஏன் தேவையில்லாமல் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து ட்ரேடு வந்து பண்ணாமல் இருங்க. ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு காரணத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அதுவும் ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி தான், அதுவும் ஒரு நல்ல ட்ரேடு தான். இதை பற்றிலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றிலாம் நீங்கள் முழுமையாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க, பங்குச்சந்தையோட அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பற்றியுமே கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டிங் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, ஒரு 1000 பக்கங்கள் வரும். ஒரு 20K 50K கோர்ஸில் என்ன சொல்லி தருவாங்களோ, என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை நான் வரைஞ்சி புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 3 புக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும். ஆசான் பாகம் 1 படித்து முடிச்சிட்டாலே மற்ற 2 புக்கை நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. படிக்கிறதுக்கும் ஒரு கதை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போகும். அதே நேரத்தில் பங்குச்சந்தையை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பங்குச்சந்தையை முழுமையாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த 3 புத்தகங்கள் வாங்கி படிங்க. நான் ட்ரேடிங்காக இனிமேல் புத்தகங்கள் எதுவுமே எழுத மாட்டேன். இந்த 3 புத்தகத்திலேயே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். மேபி வருங்காலம் மாறுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி புக்கு வந்து எழுதலாம். அடுத்து லாஸ்ட் ரூல், 6வது ரூல், நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணாலும் சரி, இல்லை 5 மினிட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்வெஸ்டிங் பண்ணாலும் சரி, எப்படி பங்குச்சந்தையில் க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதை மாற்ற முடியுமா? ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் பங்குச்சந்தையை கொண்டு போக முடியுமா? ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்காச்சும் இருக்குதா? அப்படி எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி, அந்த கம்பெனிக்கும் ரெட் கேண்டில் ஒரு மாதம் கீழே விழும்,
ஒரு வருஷம் கீழே விழுந்து தான் ஆகும். ஏன்னா அதுதான் பங்குச்சந்தை. ஸோ அப்படி விழும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். அந்த ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு பொறுமை தேவை. ஓகே, இந்த ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆகுது, அடுத்த ட்ரேடில் வந்து பார்த்துக்கலாம். இப்படி ட்ரேடு பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வந்து தேவை. நான் வந்து 5 புத்தகம் எழுதிட்டேன், ட்ரேடிங்கை பற்றி புத்தகம் எழுதிட்டேன். ஸோ நான் ஆரம்பத்திலிருந்தே நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நான் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ட்ரேடு வந்து பண்ணேன். நான் ட்ரேடிங்கில் வரும்போது ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ஃபுல் கேபிட்டலுமே வாஷ் அவுட் ஆகிருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமாக வந்து வேலைக்கு போவேன். அப்படி வேலைக்கு போயிட்டு ஒரு 40K சம்பாரித்து சேர்த்து வச்சுருந்தேன். அப்படி சேர்த்து வச்ச பணத்தை வந்து ட்ரேடிங்கில் வந்து போடுறேன். 1 இயருக்குள்ளே அந்த 40Kவுமே லாஸ் ஆச்சு. 1 மந்த்தில் 29,000 லாஸ் ஆச்சு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 11 மாதத்தில் அந்த 11,000 நான் லாஸ் பண்ணேன். ஸோ எல்லாரும் மாதிரியும் நானும் பங்குச்சந்தைனா இவ்வளோ தானே, மேலே போக போகுது கீழே போக போகுது இப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து உள்ளே வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை நம்ம நினச்சது எதுவுமே சரி கிடையாது, இங்கே வேற மாதிரி இருக்குது. பங்குச்சந்தை பொறுமையை வந்து ரொம்ப எதிர்பார்க்குது நம்மக்கிட்ட. ப்ரோ இது டைலாக் பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், பங்குச்சந்தைக்கும் பொறுமைக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி ஒன்றுமே தெரியலைங்க. நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு 5 மினிட் பொறுமை இல்லைன்னா என்னாகும், என்ட்ரி கொடுத்து 1 மினிட்லேயே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண தோணும், க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போய்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகும். ஸோ பங்குச்சந்தை நிச்சயமாக பொறுமையை வந்து சோதிக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பங்குச்சந்தையில் சாதிக்கவும் முடியும். ஸோ நான் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டு ஒரு நோட்டில் வந்து எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நானே இதை சரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு எது சரியாக இருக்கும், நான் இதில் பணத்தை போட்டால் அது சேஃபாக இருக்கும், பணம் சம்பாரிச்சு கொடுக்கும், அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸாக நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் பங்குச்சந்தையில் ஒரு இடம் வேணும், நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறாதீங்க, அப்புறம் பங்குச்சந்தையை நம்மளை கை விட்டுருங்க. ஆனால் எல்லாராலையுமே இதை பண்ண முடியும். ஏன்னா நானுமே ஃபஸ்ட்டு 1 இயரில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா. ஸோ எல்லாராலையும் இதை பண்ண முடியும், ஆனால் சரியான பாதையில் அவங்க போக ஆரம்பிக்கணும், அவ்வளோதாங்க. ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.